வெல்கம் டு வெட்டி பாஸ். பிக் பாஸ் சீசன் 9 தமிழுடைய டே 6ஓட ரோஸ்ட் ஷோ இன்னைக்கு வந்திருக்கிறோம். நம்ம போன ஷோவோட நேற்று டே 5 ஷோவோட இன்னைக்கு ஷோவில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்துட்டு விஜய் சேதுபதி அங்கே வந்துருக்கிறாரு. இங்கே வந்து நம்ம டீம்ல இன்னொருத்தவங்க வந்துருக்காங்க. பிரியா. ஹாய் பிரியா, வெல்கம். ஹாய், தேங்க்யூ so much. ஹாய். ஸோ அதான் ஹாய் தேவ் வந்துருக்காரு அண்ட் எஸ்பிஆர் இருக்காரு. ஸோ ரைட், இன்னைக்கு எபிசோடோடைய எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் முக்கியமா கேட்க வேண்டியது உங்கள்கிட்டலாம். பட் அதை வருவோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தேவை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். தேவ், இன்னைக்கு வந்து முதல் ஓப்பனிங் வந்து என்ன நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதாவது தண்ணி பிரச்சனை ஆரம்பிச்சது, அதை வச்சு பேசினாங்க. அதுக்கப்புறம் ஜெயில இருந்தவன ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நந்தினி வெளியே போயிட்டாங்க அப்படின்றத பத்தி பேசிட்டே இருந்தாங்க சார். அப்படிதான் ஆரம்பிச்சாங்க நிகழ்ச்சியை. ரைட்டு, ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்னன்னா, இந்த விஜய் சேதுபதி இன்னைக்கு ஒரு விஷயத்த பண்ணாரு. ஒரு ஸ்கூல் பிரின்சிபலாக தன்னை தானே உணர்ந்து கொண்டு என்னென்னமோ ஒரு வேலையை பண்ணாரு. அதெல்லாம் வந்துட்டு நான் முக்கியமா பேசணும்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி ராயேஷ், நான் என்னன்னா இன்னைக்கு ஷோ என்ன பாத்தீங்களா? இன்னைக்கு ஷோ பார்த்தா ஆனா விஜய் சேதுபதி வரலையே. அப்ப யார் வந்தா? யாரோ ஸ்கூல் மாஸ்டர் யாரோ வந்தா போல, பிரின்சிபல் யாரோ வந்தாங்க. நீங்க சொல்ற மாதிரி விஜய் சேதுபதி நான் பாக்கலப்பா. எங்க போனாலும் தெரியல. அது போன தடவை பார்த்தேன். ஆனா இந்த வேற மாதிரி யாரோ ஒருத்தர் இருந்தாங்க, ஒல்லியா ஒரு ஸ்மார்ட்டா. அதெல்லாம் கெட்டப்ல வேற லுக்லாம் இருக்கலாம். ஆனா வந்து அது பிரின்சிபல் ஆயிட்டா போல, கட்சியில ஹெட் மாஸ்டர் ஆயிட்டா போல. அந்த மாதிரிதான் இருக்குது. இல்ல, எனக்கு புரியல. என்னன்னா, இப்போ ஒரு ஷோ நடக்குது. இந்த ஒரு ஷோல வந்து ஒரு கண்டஸ்டன்ஸ் வராங்க. அவங்களும் வந்து ஒரு மரியாதையான ஒரு 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 ரெஸ்பெக்டபிளா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு தான் இந்த ஷோக்குள்ள வராங்க. அப்படிப்பட்டவங்கள இவர் என்ன வந்து ஏதோ ஒரு மாதிரி அது அவர் பேசுற விதமா இருக்கட்டும், அவர் பாயிண்ட் அவுட் பண்ற சில மேட்டர்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தா அவங்கலாம் வந்துட்டு அதை உடனே ஹர்ட் ஆயிடுறாங்க. சரி, ஆப்வியஸா நீங்க வந்து ஒரு ஆங்கர், நீங்க தான் இந்த ஷோவோட எல்லாமே. பிக் பாஸ்ன்ற அந்த வாய்ஸை தாண்டி முன்னாடி வர ஒரு பர்சன். நீங்க நினைச்சா என்ன வேணா கேட்கலாம். பட் ஆனா பதிலுக்கு நான் வந்து அந்த இடத்துல எதுவுமே சொல்ல முடியாது. பிகாஸ் நீங்க வந்து ஒரு ஷோட ஹோஸ்ட், நீங்க ஒரு சினிமா. பேசாதீங்க, உட்காருங்க. இந்த மாதிரி பண்ணா அப்ப அந்த இடத்துல கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து ஒரு சின்ன பொண்ணு, அந்த அரோரான்ற பொண்ணுலாம் வந்து சின்ன பொண்ணு, அவளுக்கு வந்து அந்த மாதிரி என்ன சொல்றீங்க கரெக்ட். அப்ப அவங்களுக்கு அந்த ஹியூமிலியேஷன் எல்லாம் தாங்கிக்கவே முடியல. அந்த இடத்துல அவங்க வந்து அழுகுறாங்க. அந்த ஆதிரை பொண்ணுக்கெல்லாம் மூஞ்சே இல்ல. இப்படி ஆதிரை பொண்ணுக்கு மூஞ்சி இல்ல, இப்ப சுத்தமா இல்ல. அப்படி சொல்ற அப்படி சொல்றேன். ஒரு முகமூடி போட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதை சொல்றேன். சோ அது எனக்கு தெரியல. பிரியா, நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு அந்த விஜய் சேதுபதி அவரோட அந்த இது வந்து இதுக்கு முன்னாடி சீசன்லயே ஏற்கனவே எல்லாருமே வந்து சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி கடுமையா பேசுறாரு, ஒரு மாதிரி காட்டமா பேசுறாருன்றது. பட் அது இந்த சீசன்லயும் தொடருது அப்படிங்கிறது வந்து இவ்வளோ எப்படி தெரியல. நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கு. அதுவும் லைக் போன சீசன்லயாச்சும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஓரளவு மாடரேட்டா போயிட்டு அதுக்கப்புறம் அந்த முகத்திரை, அவரோட முகத்திரை தான் மேக்சிமம் கிழிச்சு விட்ட மாதிரி இருந்துச்சு. பட் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா உள்ள நுழைஞ்சு எல்லாரையுமே ரொம்ப ஹர்ட் பண்றாங்க. இது ஆஸ் அ ஹோஸ்டா பார்க்கும்போது லைக் ஓவர் டாமினேட்டட், ஓவர் ரூல்டு அந்த மாதிரி இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ் ஃபேஸஸ். அவங்க நிறைய பேர் வந்து லைக் சோசியல் மீடியால மக்கள் கூட டைரக்ட் கனெக்டட்ல இருக்கிறவங்க தான். ஒரு செலிபிரிட்டிய வந்து இப்பதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. அவங்களுக்குமே அந்த செலிபிரிட்டி கூட நம்ம டிராவல் பண்றோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லார்கிட்டயும் இருக்கிறது வந்து அப்படியே தர மட்டமாக்குன மாதிரி இருந்தது அவரு பேசுறது எல்லாம். ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஒரு செலிபிரிட்டினா நான் இப்படிதான் இருப்பேன், நீங்கெல்லாம் இப்படிதான் இருக்கணும், இந்த லெவல்ல தான் நீங்களா ட்ரீட் பண்ணப்படுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்துது. இத பார்க்கும்போது நான் பெரியவன் தான், நீங்கெல்லாம் இப்படிதான், நான் இப்படி கேட்பேன் அப்படின்ற மாதிரி லைக் ஈக்குவாலிட்டின்றதே வந்து டோட்டலா பிரேக் பண்ற மாதிரி இருக்கு இன்னைக்கு இந்த ஆட்டிடியூட் எல்லாமே. இல்ல, அப்பேற்பட்ட கமலஹாசன் உலக நாயகன், அவ்வளவு பெரிய ஒரு ஆளு, அவர் எவ்வளவு ஒரு டிக்னிஃபைடா இந்த ஷோவை நடத்தினாரு. எவ்வளவு இடங்கள்ல வந்து இப்ப நிறைய பேர் இந்த போட்டோ எடுத்து போடுறாங்க. அந்த ஆதிரை பொண்ணு வந்து ஒண்ணுமே இல்ல, சிம்பிளான மேட்ரு. மத்தவங்க எல்லாம் எந்திரிச்சு நின்னாங்க, இந்த பொண்ணு வந்து எந்திரிச்சு நிக்கலையாம்.
இது என்ன சைக்காட்டிக்கான ஒரு பிஹேவியர்? அப்படி கிடையாது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க உடனே வந்து விஜய் சேதுபதி கார்னர் பண்ணுங்க, அவங்களுக்கு கார்னர் பண்ண, நீங்க இவரு கார்னர் பண்றீங்க. விஜய் சேதுபதி என்ன சொல்ற, 4 பேர் நான் கேக்குது, 4 பேர் எழுத நிக்கிறாங்க, ஒரு 4 பேர் எழுத நிக்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நீங்க எழுத மாட்டீங்களா? என்னங்க எனக்கு புரியலங்க. இதுல என்னங்க பைத்தியகாரத்தனமா இருக்குது இது? இதுல என்ன பைத்தியகாரத்தனம் இருக்குன்னு தெரியல. தேவ் ஏதோ சொல்றாரு, சொல்லுங்க. இதெல்லாம் அது அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன். அவங்களுக்கு அந்த டைம்ல என்ன ரியாக்ட் பண்றாங்க, அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க. அதை நமக்கு விமர்சனம் வைக்கவும் தேவையில்லை. அதே மாதிரி இன்னொருத்தையும் சொல்லிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ஷோ வந்து ஸ்கிரிப்டட் ஷோ இல்ல, இது வரைக்கும் யாரும் மென்ஷன் பண்றது அதை பத்தி பேசுனது கிடையாது. இவங்க அடிக்கடி வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க, இது ஸ்கிரிப்டட் ஷோ இல்ல, டெஸ்ட் வச்சாங்க, இன்டர்வியூ வச்சாங்கிறத அடிக்கடி அவங்க வந்து ஒரு இடத்துலயும் சொல்லிட்டே இருக்காங்க. அது குறிப்பா விஜய் சேதுபதி அவங்க வாயில கேட்டு வாங்கிட்டு இருக்காருங்கிறது தான் எனக்கு ஏதோ ஒண்ணு மாதிரி தோணிட்டு இருக்கு. சரி, ஓகே, நீங்க டெஸ்ட் வச்சீங்க, பல டெஸ்ட்கள் எல்லாம் கடந்துதான் இவங்க உள்ள வந்திருக்காங்க, ரைட்டு. பட் என்ன எஸ்பிஆர் நீங்களும் அவரோட சேர்ந்துக்கிட்டு வந்து 4 பேர் பண்றாங்க, நீங்களும் ஃபாலோ பண்ணா என்னங்கிறது இது என்ன எனக்கு புரியலையே. நான் கேக்குது என்னன்னா, ஒரு 4 பேர் எழுத நிக்கிறாங்க, நான் எழுத நிக்க மாட்டேன், நான் அப்படியேதான் உட்கார்ந்து இருப்பேன்னா என்ன? அப்ப எழுத நிக்கிறாங்க பைத்தியக்காரனா? எழுந்து நிக்க வேண்டிய அவசியம் முதல்ல அங்க கிடையாது. ஒண்ணு எழுந்து நிக்கணும். அவர் சொல்ற மாதிரி அவரு இதுலயே வந்து, சார் எழுந்து நிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சார், அவங்க இதை பண்ணாங்கன்னா நான் எதுக்கு இதை பண்ணணும், நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு அவரு மூக்கைய உடைச்சிருக்கணும். அவங்க விஜய் சேதுபதி ஒரு பெரிய செலிபிரிட்டி, ஒரு பெரிய இது ஆங்கர்ன்றதால நீங்க தயங்கி நிக்கிறீங்க. ஆதிரை ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஒவ்வொரு கேள்விக்கு பதில் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் கேக்குறாரு, என்ன ஆதிரை, ஏன் உங்களால எந்திரிச்சு நிக்க முடியாதா அப்படின்னு கேக்குறாரு. அப்படிலாம் கிடையாது சார். 4 பேர் ஃபாலோ பண்ணத நீங்க மட்டும் ஏன் பண்ணலன்னு கேக்குறாரு. இல்ல சார், பண்ணக்கூடாதுன்னு இல்ல, அவங்களுக்கு தோணுச்சு அவங்க பண்றாங்க, எனக்கு பண்ணணும்னு தோணல அப்படின்னு சொல்றோம். அது சொல்லிட்டால, அந்த பதில சொல்லிட்டால. அப்ப அவ்வளவு நீங்க நினைக்கிறதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய இடம் இது கிடையாது அப்படின்னு. என்னங்க முட்டாள்தனமா இருக்குதுங்க இது. என்னங்க இவர் எந்த காலத்துல இருந்து வராதுங்க இவர்? எந்திரிச்சு இப்ப எடுத்து போட்டோ போடுறானுங்க ஆன்லைன்ல. ஓவியா இந்த பக்கமும் கமலஹாசன் இந்த பக்கமும் உட்கார்ந்து இருந்த பிக் பாஸ் ஷாட்ல ஓவியா கால் மேல கால் போட்டு கிராஸ் லெக்ஸ்ல உட்கார்ந்துருக்காங்க, கமலஹாசன் உட்கார்ந்து இருக்கிறாரு. என்னங்க ஒரு நாட்டின் பிரதம மந்திரி நரேந்திர மோடி பக்கத்துல ஒரு இதே மாதிரி ஒரு முறை இதே ஒரு ஆண் பண்ணா இந்த சமுதாயத்துல பெருசா பார்க்க மாட்டானுங்க. ஒரு பொண்ணுன்ன உடனே ஏதோ ஒரு ஆக்ட்ரஸ், எனக்கு மறந்து போச்சு யாருன்னு, அது அந்த ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்துருந்தாங்கன்னு உடனே ஒரு பிரதம மந்திரி முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார்றதா அப்படின்னு சொல்லி இதே தெரியல. ஒரு ஆப்போசிட்ல 2 பிரைம் மினிஸ்டர் உட்காரும் போது வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்கிறவங்க நார்மலாவே அவங்க வந்து கிராஸ் லெக்ஸ்ல தான் உட்காருவாங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட்னா கூட கிராஸ் லெக்ஸ்ல தான் உட்காருவாங்க. கிராஸ் லெக்ல உட்கார்றது இல்ல வந்து நீங்க கூப்பிடும் போது எந்திரிச்சு நிக்காம உட்கார்ந்துட்டு இருக்கிறதுலாம் உங்களுக்கு அவமரியாதையா தெரியுதா? எந்த காலத்துல இருந்து வரீங்க நீங்க? நீங்க ஸ்கூல் நடத்திருக்கிறீங்களா இல்ல எது நடத்திருக்கிறீங்களா? அப்படிதானே கேட்க தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. அத வந்து நீங்களா என்ன சொல்றீங்கன்னு பார்த்தேன். முதல்ல நான் கேட்க விஜய் சேதுபதியே மாவன, உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு எதனா ஒரு இது இருக்குதா? இல்ல ஸ்கூல்ல நடத்திக்கிறேன் வந்து எழுத சொல்லுங்க, எழுத மாட்டியா? அதெல்லாம் ஓகே, அது ஓகே வந்து எனக்கு தெரியாதா அது என்ன மாதிரி மாடலேஷன் சொல்றீங்க எனக்கு தெரியாது. நானும் வந்து தெரியல நான் யாருன்னு. அந்த மாதிரி அவங்க வந்து பயமுறுத்துறாப்புல சார். அதே போல வாட்டர்மேன் சாரை வந்து முந்திரி கொட்டை ஸ்டாரான்னு கேக்குறாரு. முந்திரி கொட்டை ஸ்டாரான்னு கேட்கல, வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து எல்லாத்துக்கும் முந்திக்கிறாரு. நீங்க என்ன வாட்டர்மெலன் ஸ்டாரா இல்ல முந்திரி கொட்டையான்னு கேட்டாப்புல. இது என்னங்க இது? முந்திரி கொட்டை ஸ்டாரான்னு கேட்டாரு. கொஞ்சமாவது ஒரு பண்புங்கிறது இருக்காதா? அவரும் ஒரு மனுஷங்க, அவரும் ஒரு ஸ்டார் தாங்க, அவரும் ஒரு இன்ஃப்ளூயன்சருங்க. யாரோ ஒருத்தருங்க, அவர் யாருமே இல்லாம கூட போட்டுமே, ஒரு நார்மல் மனுஷங்களோட நம்மள மாதிரி பப்ளிக்ல இருந்து ஒரு ஆளா போன ஒரு கண்டஸ்டன்டா இருக்கட்டுமே, யாரெல்லாம் இருக்கட்டும், நீங்க வாட்டர்மெலனா இல்ல முந்திரி கொட்டையாங்கிறது வந்து இவர் என்ன, இவர் வீட்டுக்குள்ள இவர் பேசிக்கிற மாதிரி இவர் சொல்றாருல, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இங்க இருக்க முடியாதுன்னு. அப்ப நானும் விஜய் சேதுபதி தான் சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இங்க பேச முடியாது. இது உங்க வீடு கிடையாது, இது பிக் பாஸ். இதுல ஒவ்வொருத்தங்க பப்ளிக் ஃபோரம்ல ஒருத்தவங்க முன்னாடி எப்படி இவ்வளவு பேருக்கு நீங்க ஸ்கூல் எடுக்கிறீங்க, உங்களுக்கே பேச தெரியல பப்ளிக்ல எப்படி பேசணும், ஒருத்தவங்க எப்படி அட்ரஸ் பண்ணணும், அது எவ்வளவு அவருக்கு ஹர்ட் ஆயிருக்கும். என்ன கருமம். அவருக்கு வந்து ஹர்ட் ஆகாதுங்க. வாட்டர்மெலன் சாருக்கு நீ என்ன வேணா பேசு, அவனை இன்னைக்கு டைட்டில் வின் பண்ணிட்டு தான் வந்து இப்போ உட்காந்துருப்பாரு.
அவருக்கு ஹர்ட் ஆகுது ஆகல அது முக்கியம் கிடையாது. இது கம்ப்ளீட் முட்டாள்தனம். அண்ட் இவரை வந்து ஒரு சீசன் விட்டு 2வது சீசன் திரும்பவும் இவரை ஹோஸ்டா கொண்டு வர்றது இந்த பிக் பாஸுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை. இன்னொரு சீசன்லாம் வந்து நீங்க பாருங்க, ஆல்ரெடி இந்த சீசன்ல ஏன் டப்பாவான கண்டஸ்டன்ட் வந்துக்கிறாங்க. ஐ மீன் நான் அவங்கள பர்சனலா அட்டாக் பண்ணணும்னு சொல்ல வரல, பட் கம்பேரிட்டிவ்லி வந்து ஏன் ஒரு மிகப்பெரிய ஹை ப்ரொஃபைல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச்ல இருக்கக்கூடிய ரொம்ப பாப்புலர் எல்லாருக்கும் புரியக்கூடிய ஃபேஸஸ் ஏன் இந்த சீசன்ல வரல? எல்லாருமே வந்து என்ன இது கண்டஸ்டன்ட்டுங்கெல்லாம் வந்து இவ்வளவுதான், இதான் கண்டஸ்டன்டேவா, இவ்வளவுதான் உங்க பாப்புலாரிட்டி லிஸ்டான்னு ஏன் எல்லாரும் கேக்குறாங்க? ஏன்னா உள்ள வந்து இவர்கிட்ட கேவலமா திட்டு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு போறதுக்கா? இல்ல இப்ப இந்த ரட்சகன் படத்தோட டைரக்டர் பிரவீன் காந்தி இன்னைக்கு அவர் வந்து ஒரு நியூஸ் சேனல்கள்ல வந்து ஏதாவது ஒரு கட்சிக்கு சார்பா ஏதாவது வந்து உட்காந்து பேசவா இருக்கட்டும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கரியர்ல யாருக்கு வேணா இருக்கும். என்னதான் இருந்தாலும் நீங்க ஒர்க் பண்ற இதே பிலிம் ஃப்ரெட்டர்னிட்டியில இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர், இதுதான் கமலஹாசன் போன்ற ஒரு ஆள்கிட்ட கத்துக்கணும். யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன பண்ணணும். அவரை போயிட்டு அவர் பேச பேச உட்காருங்க 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 உட்காரு, இப்போ எனக்கு புரியல சத்தியமா இவர் என்ன ஐடியா இருக்கிறாரு. பிரியா இது பாத்தீங்களா? அந்த அரோரா மேட்டர்லாம் தாண்டி இன்னொன்னு எந்திரிச்சு நிக்கணுமா அதெல்லாம், அரோரா பொண்ணு கை தூக்கலையாம். வேற யாராவது அப்படின்னு கேட்கும் போது அப்புறம் உடனே ஏன் கை தூக்க முடியாது அவங்களால அப்படின்ட்டு, அதுதான் அந்த பொண்ணு பண்ணாத தப்பு, கை தூக்கலையாம். அதுதான் எங்க பின் பாயிண்ட் பண்ணலாம், எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதா பாக்குறாரு தவிர இந்த டிக்னிட்டியோட அந்த ஷோவை கொண்டு போக அவருக்கு தெரியல. சோ கமல்ஹாசன் அவர்கள் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே அவரையுமே நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் கமல் சார் வந்து ஃபார் பெட்டர், அவரை விட இதை யாருமே வந்து ரொம்ப அழகா கொண்டு போக முடியாதுன்றது வந்து இப்போதான் வந்து அது நல்லாவே புரியுது. அண்ட் வி மிஸ் கமல்ஹாசன் சார். அதுதான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அவர் ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணுவாரு. நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்போ, ஓகே இட்ஸ் அன் என்டர்டைன்மெண்ட் ஷோ, பட் எண்ட் ஆஃப் த டே வந்து இது நிறைய பேர் பாக்குற ஒரு விஷயம். இதுல இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்க முடியும், ஆஸ் அ செலிபிரிட்டியா அவர்கிட்ட இருந்து என்ன கத்துக்க முடியும் அப்படின்ற விஷயங்களுமே இட்ஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த சொசைட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்லயே ஒருத்தர் தப்பு செஞ்சா கூட அந்த தப்பை எப்படி நம்ம தட்டி கேட்கலாம், அதுக்கு ஒரு முறை இருக்கு, அதை எப்படி திருத்தலாம் அப்படின்ற ஒரு முறைகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் கமல் சார் வந்து ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணாரு. பட் இது வந்து ரொம்ப அரகண்டா இருக்கு. அவங்க சைடு இருக்கிற நியாயமோ இல்ல அவங்க சைடு இருக்கிற பாயிண்ட்ஸோ எதுவுமே கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்காம சும்மா நான் கை தூக்கல அதுக்கெல்லாம் வந்து சொன்னா லைக் அவங்க என்ன பண்ணுவாங்க? லைக் வி ஆர் நாட் ஸ்லேவ்ஸ் இல்ல, இங்க அந்த மாதிரி தான் இங்க இருக்கு. நம்ம கம்பேர் பண்ணணும்னா என்ன, இதெல்லாம் அவங்க நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்து அவர் பாயிண்ட் பண்ணி பேசுவாரான்னு நினைச்சுக்கவே மாட்டாங்க. ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க. அதுதான் இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணறதுக்கு அவங்க மென்டலி ப்ரிப்பேர் ஆயிருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் போட்டு இடிக்கிறாங்க. எதுவுமே பண்ணலையேடா, ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி. விஜய் சேதுபதி அவர்கள் தான் நிறைய கண்டென்ட் கொடுக்குறாரு போல இருக்கு, கான்ட்ரவர்சியலா. அதே போல 8 சீசன்ல சார் இது வரைக்கும் யாருமே வந்து ஃபர்ஸ்ட் வீக்லயே இருந்து வெளியே போனது கிடையாது. அது அவங்களா போகவும் கிடையாது, அவங்க அலோவ் பண்ண கிடையாது. ஆனா இந்த டைம் வந்து நந்தினிங்கிறவங்க இந்த வீக்லயே போயிட்டாங்க, இப்பதான் வந்தாங்க, இந்த வீக்லயே போயிட்டாங்க. இதெல்லாம் இப்ப கமல்ஹாசன் போட்டு இருந்தா கொஞ்சம் கான்பிடன்ஸ் கொடுத்து நீங்க இருந்திருக்கலாமே அப்படிங்கறத கொஞ்சம் அவங்க பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற தாட்டு தான் எனக்கு தோணுது. பட் இந்த விஷயத்துல ஹோஸ்ட் என்ன பண்ணிருக்க முடியும்? அது வந்து சொல்லுங்க சொல்லுங்க. இல்லதான் இந்த விஷயத்துல என்ன பண்ணிருக்க முடியும்? ஒரு ஹோஸ்டாவோ இல்ல பிக் பாஸோ அவங்க கிளம்பணும் முடிவு பண்ணிட்டாங்க. இதுல நம்ம பெருசா ஏதாவது பண்ண முடியுமா ஒரு ஹோஸ்ட்? இல்ல ஓரளவு அவங்க சைட்ல இருந்து ஒரு கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம் சார். நீங்க அங்க இருந்து வந்திருக்கீங்க, யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, சோ நீங்க யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்வின்ஸ் பண்ணியிருந்தா டெஃபினட்டா அவங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் மாதிரி அவங்க விளையாண்டு இருந்திருக்கலாம் அப்படிங்கறத தோணுது. அதே போல நீங்க சொன்ன மாதிரி கம்ருத்தீன் வந்து தூங்கிட்டு இருக்காரு அப்படிங்கறதா, அது அவர் டயர்டா இருந்திருக்காரு, அதை வந்து அங்க வெளிப்பட்டு இருக்கு. அதை வந்து குட்டிச்சாட்டி நீங்க குற்றம் சாட்டி வந்து நீங்க வந்து என்ன தூங்கலையா அப்படிங்கறத சுட்டி காட்டி தண்ணி அந்த வாட்டர் பண்றதுல வந்து நீங்க அதாவது குறை சொல்ற மாதிரி இருக்கு. முன்ன வச்சதை வந்து குறை சொல்லி தாக்குற மாதிரிதான் இருந்தது ஆக்சுவலா. இது ஹவுஸ்மேட் பண்றது கரெக்ட். இப்போ ஒருத்தங்க வந்து தூங்காம இருந்திருக்காரு, ஷோ நடக்குது. இப்ப இந்த ஷோலாம் எஸ்பிஆர் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ஷோ வந்து சனிக்கிழமை வரக்கூடிய ஷோலாம் வந்து ஏன் வந்து வெள்ளிக்கிழமையோட ஒரு லெவலுக்கு மேல லைவ் வந்து 24/7 வராது, ஏன் வந்து சனிக்கிழமையோட டிஃபரா வரும்னா அந்த ஷூட் போகும். இந்த சனிக்கிழமை எபிசோடுக்கான ஷூட், அதுக்கான ஒரு டைமு, திரும்ப பிரேக் கேப் இருக்கும். அவங்களுக்கு ஹோஸ்டுக்கு வந்து அடுத்த விஷயம் என்ன ஹேண்டில் பண்ணி, இது மாதிரி வந்து ரொம்ப லென்த்தியான ஒரு ஷூட் நடக்கும்.
அவரு ஹோஸ்ட் வந்துட்டாரு இதுதான் டைம்னு நினைச்சா ஷூட் ரெடி ஆயிருவாங்க, அதெல்லாம் இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி டாஸ்க் பண்றாங்க, தண்ணி பிடிக்கிற டாஸ்க் இருக்குது, ராத்திரி எல்லாம் முழிக்கிறாங்க வராங்க. இப்ப இன்னொன்னு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வந்துட்டு எல்லாரும் இந்த நேரமா தூங்குறது நேரமா எந்திரிக்கிறதுலாம் கிடையாது. ராத்திரி எல்லாம் உட்காந்து கதையடிக்கிற கேங் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தெரியவே தெரியாது. கண்டமேனிக்கு நீங்க எப்ப வேணா தூங்குவீங்க. இப்போன்னு வந்து இத்தனைக்கு 5 நாள் தான் ஆகுது. சோ இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், 5வது நாளோ 55வது நாளோ நீங்க ஷோ பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தன் கொட்டாய் வந்திருக்கு, அதுவும் அந்த கமருதீன் அந்த கொட்டாவிய ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அப்படியே மெதுவா விடுறாரு. அந்த யான் அதாவது உங்களுக்கு பிடிக்காத விஷயம் யாரா பேசாங்க நீங்க கொட்டாய் விடுவீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யாரா பேசுங்க ரசிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி நாக்கு கொடுக்குற மாதிரி கேட்கறாப்புல. அதாவது இப்ப ஷோட ஆரம்பத்துல ஒருத்தர் வந்து விஜய் சேதுபதி பண்றதெல்லாம் சரின்ற மாதிரி பேசினாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இல்ல 4 பேருமே சேதுபதி அடிச்சா நல்லா இருக்காது, ஒருத்தவங்களோட வியூ தனியா இருக்கணுமேன்றதுக்காக நான் அடிச்சேன், மத்தபடி எனக்கும் தாங்க பிடிக்கல அப்படி இப்ப கூட சேர்த்து அடிக்கிறாரு. நிஜமா என்ன சொல்லுங்க, நியாயமா பேசுங்க. உங்களுக்கு விஜய் சேதுபதி பண்றது சரின்னு தோணுங்க, சரின்னு சொல்லுங்க. அது வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சரின்னு சொல்ல முடியாது. ஒரு ஷோக்கு வந்து உனக்கு தண்ணி குடிக்கிற பொறுப்பு ஒண்ணு இருக்குது. அப்ப என்ன பண்ண, நீ ஊருக்கு முன்னாடி போய் தண்ணி குடிக்கணுமா குடிக்க கூடாதா? நீ தானே அந்த பொறுப்பாளி. நான் தண்ணி பிடிக்கிறேன் பிடிக்கலங்க, ஏன்பா தண்ணி பிடிக்கிறேன் நான் கூப்பிட்டு கேளுங்க, ஏப்பா அவன் கொடுத்த டாஸ்க் ஒழுங்கா பண்ண மாட்டியாப்பான்னு கேளுங்க. வர கொட்டாவிய நான் அடக்கி விட்டா கூட அதுக்கு ஒரு கமருதீன் என்ன பண்றீங்க, என்ன தூங்கல, என்ன கொட்டாய் விடுவீங்களா நீங்க? என்னமோ தண்ணி தூக்கத்தை கலைச்சிக்கணும் தண்ணி குடிச்ச மாதிரி வந்து கொட்டாய் விட்டுறீங்க. நல்லா தூங்குனீங்க தானே, நல்லா தூங்குனீங்களா இல்லையா? அப்புறம் எதுக்கு தண்ணி குடிக்கல அதை வந்து கேட்கறா போல. நீங்க அவர் கேட்டதை நான் சொல்ல, நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? சரி இப்ப இப்படி வருவோம், எல்லாத்துக்கும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் விஜய் சேதுபதி பண்றதுன்னு சொன்னீங்க, அப்ப எதுக்கெல்லாம் இன்னைக்கு அவர் பண்ணதை சப்போர்ட் பண்ணுவீங்க அதை சொல்லுங்க எனக்கு. அவர் எதுலாம் ஆதிரை மேட்டர் கரெக்ட்ன்றீங்க? இல்ல ஆதிரை மேட்டர்லாம் கரெக்ட் கிடையாதுங்க. அது என் இஷ்டம், நான் எழுந்து பதில் சொல்லுவேன், உட்காந்து பதில் சொல்லுவேன். நீ என்ன வெண்ண என்ன கேக்குற, எல்லாரும் எழுந்து பதில் சொல்லணும், அது என்ன இது? இல்ல நீ என்ன ஸ்கூல் நடத்துறியா இல்ல வந்து இது டியூஷன் எடுத்துனிக்கிறியா? ஏன்னா நீ வந்து உன்னோட விஜய் சேதுபதி பெரிய ஆக்டர் வந்து பந்தா காமிச்சுக்கிறியா நீங்க? நீ பெரிய நீ எவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஆக்டரா இருந்துக்கோ, அது வெளியில நீங்க வந்து ஆங்கரிங் பண்றன்னா நீ ஒரு ஆங்கரு, புரியுதா? நீ கமலஹாசன் ஆக முடியாது, புரியுதா இல்லையா? அதுதான் நான் சப்போர்ட் எல்லாம் பண்ண முடியாதுங்க. நீங்க விஜய் சேதுபதி தப்பா பேசுறேன்னு சொல்லி நாளைக்கு நீங்க நானா பேசுங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நீங்களே சொல்லுங்க, ஒரு 20 பேர் உட்காந்துக்கிறாங்க, ஐயா வணக்கம் ஐயா சொல்லுமா உனக்கு வணக்கம், எழுந்து உனக்கு வைக்கணுமா உனக்கு வணக்கத்தை? ஏன் உனக்கு அப்படியே உட்காந்து அப்படின்னா புரியாதா உனக்கு? ஆதிரை இன்னொன்னு எல்லாருக்குமே அட்வைஸ் இல்லாத ஆளே இல்ல, எல்லாருக்குமே நீ என்ன பண்ற, நீ ஆடுற இந்த விதம் சரியில்லை, அப்புறம் வேற யாரு நீ எந்திரி, நீங்க உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன் கேளு, உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன் கேளு, உனக்கு நான் என்ன சொல்றேன் வந்தே 5 நாள் நீங்க அட்வைஸ், அவரோட பொசிஷன் அந்த மாதிரி இருக்குது தம்பி பாலா, அதனால அவர் நம்ம வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. 5 நாள் தான் ஆகுது. இப்போ அதுல எந்த அட்வைஸ் ரொம்ப சரியான அட்வைஸ்? பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும், பொண்ணுங்கன்னா அப்படிதான் இருக்கணும்னு சொல்றாரு பாத்தீங்களா ஒருத்தர். அது வந்து அவரோட மென்டாலிட்டிலேயே அவருக்கு ஒரு தப்பான விஷயம் இருக்குது. பொண்ணுங்கனால அதை நீங்க வந்து அடிக்கிறீங்க, அப்படியே கைட்டாமட்டிலே போடுறீங்க, அது அது கரெக்ட். சரி ஓகேப்பா, இது வந்து ஒரு ஷோ, இதுல வந்து பல கோடி பேர் பாத்துட்டு இருக்காங்க, இங்க வந்துட்டு பெண்கள் இப்படி கிடையாது, பெண்கள் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது ரொம்ப தப்புங்க. உங்க கருத்து உங்களோட வச்சுக்கோங்க, இத பொது வெளியில எல்லாரும் ஒத்துக்கணும்னு நினைச்சு சும்மா அதை சொல்லாதீங்கன்னு சொல்றீங்கன்னா ரொம்ப கரெக்ட். இது ஒரு பொது வெளியில ஒருத்தர் நிறுத்தக்கூடிய விஷயம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஒவ்வொருத்தங்க பிளேயிங் ஸ்டைலையே நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், ஒருத்தங்க பேசினா அதை கவனிங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க தலைகீழா நின்று கொஞ்சம் நடந்து பாருங்க, இதெல்லாம் நான் பேசுறது நீ கேளு, என்னையே நீ பேச விட மாட்டேங்குது விஜய் சேதுபதி விஜய், அப்படி நீ நான் உனி பேச நான் கேட்கணும், நீ பேச நான் கேட்டுதான் ஆகணும். நீ கேட்டா நீ ஆங்கர் விஜய் சேதுபதி, நீ ஓகே சொன்னா வேணாம்னு சொன்னா தூக்கி வெளில அனுப்பிச்சு விட்டுருவாங்க. வேற பயத்துல என்ன பண்றான், ஐயா வணக்கம் ஐயா திவாகர் மாதிரி, சார் நான் என்ன சார் உனக்கு முதல்ல கொடுத்தேன், உனக்கு முதல்ல ஆப்ட் கொடுத்தேன், இதை கொடுத்தேன் அதை கொடுத்தேன் திவாகர். ஆமா சரி, சூப்பர் டீலக்ஸ் வெர்சஸ் பிபி ஹவுஸ் ஒரு இஷ்யூ, அதை வந்து கமருதீன் அட்ரஸ் பண்ணாரு. அவர் வந்து இந்த சபரி ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாரு, என்னன்னா வந்து அவங்க எல்லாம் வந்து ஒரு டீமா செயல்படுறாங்க, அவங்க வந்து ஃபேவரட்டிசம் பண்றாங்க, பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னு. அந்த இஷ்யூவை பத்தி யாராவது உங்கள அதை வந்து இப்ப கடந்த எபிசோடுகளை கவனிச்சு இந்த விஷயத்துல என்ன நடந்துச்சு, உண்மையா இதை வந்துட்டு கமருதீன் சொல்வது போல வந்துட்டு அந்த சபரி மேல குற்றச்சாட்டு இருக்குதா, இல்ல விஜய் சேதுபதி சொல்றது போல வந்து இவங்க டீமே உள்ளேயா ஹெல்ப் பண்ணலையா, இதை பத்தி யாராவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட வியூவை சொல்லுங்க. யாரு சொல்றீங்க? சொல்லுங்க பிரியா, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
இல்ல நீங்களே சொல்லுங்க. இப்பதான் நான் பாக்குறேன், டு பி ஃபிராங்க். ஆமா, ஏன்னா ஆமா இந்த எபிசோடு வந்து அவங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு பிக் பாஸ் நம்ம ஷோ பண்றோமேன்றதுக்காக இப்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்க வந்துட்டு நியாயமா தனக்கு தெரிந்த கருத்துக்களை மட்டும் சொல்ல வேண்டும் என்று நினைப்பதை நான் சொல்லுங்க தேவா, சொல்லுங்க தேவா. இல்ல அது நீங்க விஜய் சொன்ன மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்தந்த டீம் தனித்தனியே பாக்குறாங்க சார். இப்ப எப்படி நம்ம இது சிக்கன் மேட்டர்ல எப்படி வந்துச்சோ அதே போல வந்து அந்தந்த டீம் அவங்க இந்த டீம் ஏன் அங்க போறாங்க, அந்த டீம் அங்க போறாங்க, இவங்க நம்ம சப்போர்ட் பண்ணணும், தப்பே நம்ம இருந்து அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீம் காம்படிஷன் ஒன்று போயிட்டு இருக்குங்கிறது தான் பார்க்க முடியுது நம்ம அங்க. அது ஒர்க்லயுமே இருக்கட்டும். ஆனா சபரி இஷ்யூ இப்படி அப்படின்னு பார்க்கும்போது அதுல கிடையாது. சபரி கொஞ்சம் ஓரளவு கமருதீன் நல்லா ஹெல்ப் தான் பண்ணாரு. ஓகே, அப்ப வந்து கமருதீன் சொல்வது போல வந்து இந்த சபரி மேட்டர்ல ஒன்னும் பெரிய அக்யூசேஷன் இருக்கிறதா மக்களும் புரிஞ்சுக்கலன்ற மாதிரிதான் தெரிஞ்சது. இப்ப நீங்க சொல்றதும் அது போலதான் இருக்குது. ஓகே, அப்போ இந்த மேட்டருக்கு வருவோம், இந்த ஃபேக் மேட்ரு. அதாவது வந்து யாரு வந்து ஆக்ஷன் கட் பண்ண உடனே நடிக்கிறா அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து ஆக்ஷன் கட் போல நடந்துக்கிறாங்க. வந்து ஒரு சினிமால எப்படி ஆக்ஷன் கட்டுன்னு இருக்குமோ அந்த மாதிரி வந்து இவங்களும் நடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு இது. அதுல வந்து கிட்டத்தட்ட 11 ஓட்டோ 12 ஓட்டுன்னு நினைக்கிறேன் நம்ம தலைவி. இத வந்து ஒரு பெண் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறதுனால, இந்த குற்றச்சாட்டு ஒரு பெண் மீது வச்சிருக்கிறது ஆமா, அத வந்து நான் ஃபர்ஸ்ட் இவங்க அழட்டும், அவர் இன்னும் நல்லா அழட்டும், ஏன்னா வந்து அவருக்கு அது புரியுது எனக்கு என்ன வருத்தம்னு. பட் வரேன், அவர் அந்த ரசிகர் வந்து அழுது முடிக்கிற வரைக்கும் நம்ம பிரியாட்ட கேட்போம். பிரியா நீங்க சொல்லுங்க. ஆமா 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 சொல்லுங்க, பாருக்கு அவ்வளவு ஓட்டு வந்தது மாதிரி அவங்க உண்மையா ஃபேக்கா இருக்கிறான்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி சொல்ல போனா நான் இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பிக் பாஸ் இந்த 1 வீக் நான் பார்த்தேன். லைக் ஓட்டி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு நான் பார்த்தேன். ஸோ அது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த 1 வீக் வித்தவுட் பாரு கண்டென்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரிதான் எல்லாருமே வந்து இங்க சொன்னாங்க. டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது அதுதான் சொன்னாங்க. ஸோ ஃபைனலி அது என்ன அப்படின்னா, she was not acting, she was not fake, பட் ஆனா கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு எல்லாத்துலயும் எங்கடா நம்ம கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்றதான் அவங்க வந்து டிராவல் பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த 1 வீக். பட் அதை வந்து இவங்க அந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் எப்படி ரிசீவ் பண்ணிருக்காங்கன்னா, ஷீஸ் ஃபேக் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரிசீவ் பண்ணிருக்காங்க. பட் ஆனா நமக்கு எங்கடா கிடைக்கும், ஏன்னா பிபி ஹவுஸ்ல போனாலே கான்டென்ட் கிரியேட் பண்ணணும், அதுதான். சோ அதுல பார்வதி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணியே ஆகணும்ன்ற மோட்டிவ்ல தான் இருக்காங்களே தவிர ஷீஸ் நாட் ஃபேக். அவங்க எப்படி சொல்றாங்களோ அப்படி நடிக்கணும் அப்படின்னு கிடையாது. பட் ஆனா ஷீஸ் கீன் இன் ஹர் கண்டென்ட் அப்படின்றதுதான் லைக் என்னோட புரிதல், நான் இந்த இதுல பார்த்த வரைக்கும். மேபி இவங்க எல்லாம் அந்த 8 சீசனையும் பார்த்துட்டு எல்லாம் கண்டென்ட் எது கொடுத்தா, இப்போ உண்மையாவே ஹெல்ப் பண்ணா கூட அப்போ உண்மையா நீ வந்து கண்டென்ட்டுக்காக தான் ஹெல்ப் பண்ணியா, உண்மையாவது தண்ணி கொடுக்கணும்னு கொடுத்தா கூட அப்ப நீ ஃபேக்குதான் தண்ணி கொடுத்த அப்படின்னு எது பண்ணாலுமே அது கண்டென்ட் ஃபேக் ஆக்ஷன் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து இது போறது. பிரியா சொன்ன மாதிரி வந்து ஒண்ணு நீங்க கண்டென்ட்டுக்காக எல்லாத்துலயும் இன்வால்வ் ஆகணும், நம்ம எல்லா இடத்துலயும் நம்மளுடைய முகம் தெரியணும்ன்றதுக்காக முயற்சி பண்றதுங்கிறது ஒண்ணு. இன்னொரு பக்கம் வந்து போலியா நடிக்கிறதுன்றது. அப்போ இவங்க கேட்கிற கேள்வி பிக் பாஸ்ல என்னன்னா, ஆக்ஷன் கட்டு நடிக்கிறாங்கன்றதுதான். அப்போ அப்படி பார்க்கும்போது அது மேபி பொருந்தாம இருக்கலாம். பட் அது ஒரு தின் லைன் தான். நீங்க நடிக்கிறீங்கன்னு சொல்றதுக்கும் எல்லா இடத்துலயும் வந்து சும்மா சும்மா இன்வால்வ் ஆகுறீங்கன்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆக்சுவலா ஒரு தின் லைன் தான், வெளி போடு. அதனால அதை நம்ம அந்த ஆக்ஷன் கட் கேம்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது காரக்குழம்பு கனி அவங்கதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அது தெரியல, இப்ப அதுதான் விஷயமே. அதனாலதான் பார்வதி அழறது. ஷீஸ் நாட் ஃபேக், ஆனா கண்டென்ட்டுக்காக ஷீஸ் டூயிங் சம்திங். பட் ஆனா கனியக்கா தான் வந்துட்டு அதை வந்து விதை போட்டிருக்கிறதே அந்த ஆக்ஷன் கட்டுக்கு. நீங்க சொன்ன மாதிரி சைலண்ட் கில்லர்ஸ் சொல்லி சில பேர் இருப்பாங்க. சீசனுக்கு சீசன் ஒரு சைலண்ட் கில்லர் இருப்பாங்க. ஒரு சீசன்ல பார்த்தா வந்து இந்த இவங்க அது யாருன்னா இந்த தர்ஷிகான்னு சொல்லி ஒரு பொண்ணு. அப்புறம் அதுக்கு முன்னாடி சீசன்ல பார்த்தா இந்த இவங்க சினிமா ஆக்ட்ரஸ் ஒருத்தங்க, அவங்க இந்த ஷார்ட்டா இருப்பாங்களா ஒருத்தங்க, இந்த விண்மீன் பாட்டுல எல்லாம் கூட வருவாங்கல்ல, இந்த இவரா என்ன ஐயோ அவங்க பேரே வரமாட்டேங்குது எனக்கு, ஜனனி ஐயர். அவங்க
இந்த பாய்சன் கேரக்டருக்குனே இந்த சைலண்ட் கில்லர் பாய்சன் கேரக்டர் சில பேர் இருக்காங்க. ஸோ மேபி அது வந்து நீங்க சொல்ற மாதிரி கனியா கூட இருக்கலாம். ரைட்டு. இப்போ வந்து அழுது முடிச்சு உட்காந்துட்டு இருக்கக்கூடிய விஜே பார்வதி அவரே தன்னை தானே வந்து எல்லா இடத்திலும் தன்னை யாரும் பார்வதி என்று அழைக்கக்கூடாது, பாரு என அழைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விஜே பாரு நான் என்ன சொல்றேன்னா அப்படின்னு பேசக்கூடிய விஜே பாருவின் ரசிகராக. ஆனா அது ஒரு டவுட் எஸ்பிஆர். இப்போ நானும் இதே ஃபீல்டுல தான் இருக்கிறேன். நான் ஸ்டார்டிங்ல அவங்களை பாக்குறேன். எல்லா இடத்துலயும் அவங்க பேர் வந்து இந்த விஜே பார்வதி வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஷோல பார்த்தேன், திடீர்னு வந்துட்டு ஒரு கெஸ்ட் கிட்ட கேக்குறாங்க அவங்க, சார் இப்போ வந்து இந்த இடத்துல வந்துட்டு பாரு இதுதான் வந்து நான் போக போற இடம் அப்படின்னு சொன்னா நீங்க எந்த இடத்துக்கு போவீங்க? உதாரணத்துக்கு சொல்றேன், என்ன கான்டெக்ட் சொன்னாலும் ஞாபகம் இல்லை. அவர் உடனே இந்த கெஸ்ட் பாரு அது யாரு? நான் தான் சார். ஓ அப்படின்ற மாதிரி அந்த இடத்த தன்னை வந்து ஒரு பார்வதியாக ரிஜிஸ்டர் பண்ணி கொள்ளாமல் பாரு என ரிஜிஸ்டர் பண்ணுவதற்காக ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஒரு வழியா இன்னைக்கு வந்து அந்த விஜே பாருவாகவே வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. சும்மா அவங்களை வெறுப்பேற்றதுக்காக லைட்டா இதெல்லாம் போட்டு பாக்குறேன். ஒண்ணும் இல்லை. சரி இப்ப சொல்லுங்க, என்ன ரொம்ப அழுதுட்டு இருந்தீங்க, என்ன 12 பேர் குத்திக்கிறாங்க, ஆக்ஷன் கட்டாமா நடிக்கிறீங்களாம், சும்மா எல்லா இடத்துலயும் போய் தலையை விடுறீங்களாம், சொல்லுங்க. மியூட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பேசுனா எப்படி? நீங்க வந்து பார்வை பத்தி பேசும்போது என்ன மியூட் பண்ணிடுவீங்க, நீங்க பார்வை இஷ்டத்துக்கு பேசுவீங்க. பேசி முடிச்ச பிறகு நான் வந்து பார்வை பத்தி சொல்லிட்டு பார்வை கூப்பிடுவேன், இல்ல பார்வதினு கூப்பிடுறதா இல்ல வீட்டனு கூப்பிடுதானே புரியல எனக்கு. முதல்ல கனியக்கா, இவர் கனியக்கா காரக்குழம்பு கனியக்கா குக்குத்து கோமால வந்து செஞ்சியா போனியான்னு இருக்கணும். அதை விட்டு புட்டு இங்க வந்து பாரு, இங்க வந்து விதை காட்டு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. பூனா மாதிரி வந்து செய்யற ஆள்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது. ஒண்ணு பாய்ந்துடணும், இல்லையா அப்படி பதுங்கி இருக்கணும். இவங்க வந்து அப்படியே பதுங்குவாங்களாம் பாய் வாங்கலாம், பதுங்குவாங்களாம் பாய் வாங்கலாம். அப்படியே இவங்களுக்கு என்ன வீட்டுல கேட்காரு, கனியக்கா என்ன ஆச்சு, நீங்க எது பார்ட்டிசிபேட் பண்றது? இல்ல என்னோட வேலையில நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், அதுலயே எனக்கு டைம் போயிடுச்சுமா, எனக்கு சார் எனக்கு டைம் போயிடுச்சு, எனக்கு அதெல்லாம் ஏமாமா இந்த டைம் போயிடுச்சு, எந்த கதையும் பேசாத, எந்த கதையும் பேசாத, நீ எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ண, எல்லாத்துக்கும் டைம் ஒதுக்குறது நம்மளாலதான் முடியும். அப்பேற்பட்ட அம்மானிக்கு வந்து ஒரு 4 மணி நேரம் ஃப்ரீ இதுன்றாங்க. நீ அப்படிப்பட்ட கேரக்டர் வேலை என்ன செய்யறன்னு தெரியல. அந்த பாத்திரத்தை அழகிறதும் உடனே என்ன சொல்றது, காஞ்சி போன காரக்கிழமை செய்யறதும் உனக்கு வேலை, அப்படி ஒண்ணும் நீ டைம் எல்லாம் ஒண்ணும் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்புல. இதுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா நான் பாரு வந்து கிட்டத்தட்ட எல்லார்கிட்டயும் வந்து நல்லா ஜோவியெல்லாம் ரிலாக்ஸ்டா இந்த எந்த ஒரு இதுவும் இல்லாம பேசுறாப்புல. அவங்ககிட்ட வந்து மீதி பேர்ல வந்து கொஞ்சம் ஷையா இருக்கிறாங்க. அந்த ஒரு ஷைனஸ்னால வந்து நம்ம என்ன சொன்னா இது பண்ணிடா, இது வந்து நம்ம ஆள் வந்து அட ஜாலியா அவன்ச்சா அப்படின்னு பேசுறாப்புல. துஷாரு எல்லாருக்கிட்டையுமே பேசுறாப்புல. பிடிக்காதவங்க ஐயோ இது கொஞ்சம் தூக்கிடும் போல, ஆரம்பத்திலே தூக்கி விட்டுருணும், தூக்கி விட்டு நம்ம வேலையை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்து மொத்த பேரும் கார்னர் பண்ணி பாரு அழுத்த பாக்குறாங்க. ஒருத்தர் அழுத்த பாக்குறாங்களோ அவர் வந்து முதல்ல யார அழுத்துறீங்களோ அந்த முதல் ஆளுதான் வந்து வின்னரா வரக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குது. பாரு எங்க வரப்போறாங்க நீங்க எல்லாம் பாருங்க. அந்த மாதிரியா இப்ப யாரெல்லாம் போட்டு அமுக்குறாங்களோ அவங்க எல்லாம் மேல வருவாங்க அப்படியா? அதுதான் ஒருத்தர் அழுத்த 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 அப்படியே பிச்சுக்கிற வெளில வருவாங்க. அது நீங்க பக்கத்துலயே எல்லாம் வந்து பாரு வந்து அழுகுறாங்க. கமலஹாசன் மாதிரி இங்க எல்லாம் ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா விஜய் சேதுபதி ஒண்ணு வச்சு எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மே பண்ணாம சும்மா அடிக்கிறாரு. இதுல பர்ஃபார்ம் எல்லாம் பண்ணா அதை தூக்கி ஷாட் போயின்னு இருப்பாரு அவரு. ரைட் தேவ் அப்படியே அவரு இது அப்படியே அவர் நம்ம ஒழுக்கமான ஆள், பேசாதப்பா அவரு வேணாம். விஜய் சேதுபதி எங்க வீட்டு தலையோட இப்ப தைரியமான ஆளு தெரியுமா? இந்த வார வீட்டு தலையோட தைரியமான ஆளு தெரியுமா? பள்ளிக்கே பயப்படுறாங்களா? அப்படியே சொல்றாங்க. அது நம்ம சேதுபதி விஜய் சேதுபதி என்ன பண்ணிருக்காருன்னா இவன் தான் வீட்டு தலையம் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருக்காரு. அதே போல இந்த முதல் வாரத்திலேயே இப்போ அவரே சொல்றாரு, அந்த ஒரு பொண்ணுங்களை வந்து பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் வராது, பொண்ணுங்களாம் இந்த வெயிட் தூக்க முடியாதுன்னு சொன்னது தப்பு அப்படின்னு சொல்றாரு. அவர் பிரவீன் காந்திக்கு அட்வைஸ் பண்றாரு. ஒரு பள்ளிக்கு பயந்தவெல்லாம் கேப்டனா அப்படின்னு இவரே சொல்றது வந்து இது என்ன எனக்கு புரியலையே. பள்ளிக்கு பயந்தா எங்க வச்சுப்ப நீ சொல்லு, மூஞ்சி எங்கத்துக்கு வச்சுப்ப? பள்ளிக்கு பயந்தவனா பகடா சாப்பிடுவான், பல்லுக்கு போனா பகடா சாப்பிடுவாங்க. என்ன பாம்புக்கு பயந்தவனா ரஜினிகாந்த். இல்ல நான் இந்த வீட்டுக்கு வந்து நான் சொல்றேன், அண்ணாமலை படத்துல வந்து
பாம்புக்கு வந்து ரஜினிகாந்த் பயந்தா போல. ஆனா என்ன நடந்துச்சு பாம்புக்கு பயந்ததால? அவர் லைஃப் செட்டில் பண்ண ஆனாப்புல குஷ்பு கூட. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அந்த மாதிரி இந்த பள்ளிக்கு பயந்தாலும் வந்து எப்படின்னா புரியல. சொல்ற எக்ஸாம்பிள் கரெக்ட் தான். என்னதான் பள்ளிக்கு பயந்தாலும் அண்ணாமலை படம் ஹீரோ ரஜினிகாந்த் தான். அப்போ அதே மாதிரி அந்த ஒரு ஹீரோவா இருந்தாலும் என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு வீக்னஸ் ஒன்று இருக்கும், ஒரு விஷயம் இருக்கும். பள்ளிக்கு இது என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு ஜோக், இது ஒரு சும்மா சாதாரண பாசிங் ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லலாம் நாளைக்கு. அப்ப அதே பாசிங் ஸ்டேட்மெண்ட் சும்மா தானேன்னு ஆதிரை உட்கார்ந்து இருக்கிறத விடுங்க, இல்ல வந்துட்டு அவர் கொட்டாய் விடுறத சும்மா தானேன்னு விடுங்க, நீங்க மட்டும் சும்மா சும்மா என்ன வேணா பண்ணிட்டு தப்பிச்சு போயிடலாமா? இது எனக்கு புரியலையே. அந்த நான் விளையாடுறேங்க, நான் டாஸ்க் பண்றேன், நான் எல்லாம் பண்றேன், நான் என்ன வேணா பேசுவேன், நான் ஆங்கர், நான் விஜயஸ், நான் இஷ்டப்படி பேசுவேன். நீ குற்றான்வ, நீ வந்து செஞ்சு தப்புன்னு அதே நீ திருப்பி செஞ்ச போது ஏய் கரெக்டா பண்ணுடாமா, சூப்பரா பண்ணிருக்க திவாகர், ஐ லவ் யூ அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஒரு நாள்? நான் யோசிச்சு பாக்குறேன், எண்டமல் ஷைன் வந்து எத்தனை தடவை யோசிச்சிருப்பானுங்க, ஐயோ இந்த விஜய் சேதுபதி இப்படி எல்லாம் பண்றாரு, டிஆர்பியே கெடுக்கிறாரு, நமக்கு யாரடா பிடிக்கலாம் யாரடா பிடிக்கலாம் நமக்கு தலை வெடிக்கிற அளவுக்கு யோசிச்சு யோசிச்சு வேற யாரும் கிடைக்காம கடைசியில மறுபடியும் இவரையே கண்டினியூ பண்ற நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டுருக்கு. அதை நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. சார் அது போல இப்போ நமக்கு எஃப்ஜேவுக்கும் நம்ம துஷாராவுக்கும் வந்து துஷாருக்கும் ஒரு மச்சம் இருக்கு நினைக்கிறேன். அது என்ன நினைச்சு பாத்தீங்களா அந்த ஷோல? அது என்ன மச்சம்? இல்ல மச்சம்லாம் வந்து கண்டுபிடிக்கலப்பா. நீ எதனா பாத்தியா? நான் மச்சத்தை பாத்துட்டு தான் இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு இருக்கு. எங்க இருக்கு? சரி சொல்லுங்க, மேட்டருக்கு வாங்க டக்குனு. ஷோட எண்டு கடைசி பாயிண்ட் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ஆமா, எஃப்ஜேவுக்கும் ஆதிராவும் ஏதோ கனெக்ஷன் ஆயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அது எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல எனக்கு. அது வந்து அதாவது நானே சொல்றது, நான் சொல்றேன் இத நான் வந்து ஏத்துக்க மாட்டேன். தேவா இங்க பாருங்க, இஷ்டத்துக்கு வாய் இருக்குன்னு பேசக்கூடாது. உங்களுக்கு வந்து யார் இருந்தாலும் படிச்சுக்குங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மடியில படுத்துறாங்க, எத்தனை பேர் பாத்துருக்கேன் மடியில படுத்து தலைவலிக்கும் போது மடியில படுத்துருக்காங்க. இல்ல இல்ல அது அது தேவையில்லாது, நம்ம சொல்ல முடியாது. நட்பா பழகலாம். அது வந்து இது வந்து நான் இதுலயே கவனிச்சேன். இந்த கெமின்னு சொல்லி ஒரு பொண்ணு, அந்த சுட்ட முடி பொண்ணு, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த அந்த பையன் வந்து அந்த 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 பொண்ணு நீங்க சொல்ற அந்த ஆதிரைன்ற பொண்ணோட மடியில வந்து எஃப்ஜே படுத்திருக்காரு. இது பார்த்தாலே தப்பா தெரியுது, எந்திரி பார்த்தாலே தப்பா தெரியும், என்ன பண்றீங்க நீங்க? எனக்கு கேட்கணுமா இல்லையா, இது என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் அப்படி கேட்கணுமா இல்லையா? சுட்டி காட்டல அவரு. நான் கேட்கணும்ல, அவ கேட்க சொல்றேன். அவ நார்மலா தான் இருக்கிறாங்க, எனக்கு தப்பா போயிடுதுன்னா அப்ப நீங்க அப்ப உன் பார்வை தப்பா தானே இருக்குது. அதாவது வியூவர்ஸே வந்து பிக் பாஸ் இன்னைக்கு சீசன் 9 வரைக்கும் வந்துருச்சு, அதை எப்படி பார்க்கணுன்ற ஓரளவுக்கு அவங்க இப்போ வந்து பக்குவப்பட்டு வந்திருக்கிறாங்க. ஓகேப்பா இதெல்லாம் சும்மா ஒரு ஷோ இவ்வளவுதான். அப்போ ஃப்ரெண்ட்லியா இவங்க ஏற்கனவே இவங்க வந்து இண்டஸ்ட்ரியில ஒன்னா இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் ஒருத்தவங்க ஒரு பொண்ணு மடியில பையன் படுத்தான்னு உடனே கூட இருக்கிற கண்டஸ்டன்ஸுங்களே இவ்வளவு லூசுத்தனமா, இது பார்த்தாலே தப்பா தெரியுது, எந்திரி எந்திரி லூசுத்தனமா பேசுற இந்த கண்டஸ்டன்ஸுங்களை வச்சுக்கிட்டு என்ன ஷோ நடத்த போறோம் தெரியல. பிரியா, உங்களோட லாஸ்ட் கமெண்ட் ஃபார் த ஷோ இன்னைக்கு எபிசோட் பொறுத்த வரைக்கும் என்ன ஏதாவது சொல்லுங்களா? அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு, பேசவும் விட மாட்டேங்கிறாரு. அவரு மட்டும்தான் பேசணுங்கிறாரு, ஷோ ஸ்டீலரா அவரு தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே வராரு. கமல் சார் பேசும்போது எப்படின்னா, கண்டிப்பா அந்த சாட்டர்டே சண்டேக்காக நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம், எப்படா அவர் வருவாரு, அந்த வீக்ல என்ன நடந்திருந்தாலும் அவர் வந்து இதை கேட்பாரு, இதை அவர் தட்டி கேட்கணும், இத பின் பாயிண்ட் பண்ணி இதை கேட்கணும் அப்படின்ட்டு. இப்ப இந்த வீக்கெண்ட்லாம் எப்படி இருக்குன்னா, யாரு கொட்டா விடுவா, யாரு வந்து எழுந்திருக்காம இருக்காங்க, இந்த மாதிரி ரொம்ப சில்லித்தனமா இருக்கு. அந்த வீக்கெண்டுக்கான அந்த சுவாரஸ்யமோ இல்ல வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்றதோ எதுவுமே இல்லாத மாதிரியா இருக்கு. அதுதான் ரொம்ப வாஸ்ட் டிஃபரன்ஸா இருக்கு. நம்ம எப்படா வீக்கெண்ட் வரும், இந்த எபிசோட் எப்ப பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தது போய் இப்போ நம்ம தான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், இங்க பாருங்க இங்க எல்லாம் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி பயங்கரமான டிஸ்கஷனுக்கு எல்லாம் அவரு நிறைய நமக்கு கண்டென்ட் கொடுக்குறாரு. சோ அந்த மாதிரிதான் இருக்கு. சோ இந்த 1 வீக்லயே அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு ஆகும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அந்த மாதிரி. பட் எதுவுமே பேச விடாம இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய தப்பா இருக்கு. அண்ட் வந்து இப்போ உள்ள இருக்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க எல்லாருமே வந்து சோசியல் மீடியால இருந்து வந்தவங்க தான். விச் மீன்ஸ் லைக் பிக் கேமராஸோ இல்ல
இந்த ஆக்டிங் ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸும் அந்த மாதிரி யாருமே கிடையாது. மாடல்ஸ் அண்ட் வந்து இந்த சோஷியல் மீடியா ஃபேம் இப்படிதான் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இவ்வளோ கோடி பேர் பாக்குற ஒரு ஷோல எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும் அப்படிங்கறதே அவங்க இனிமேதான் வந்து அவங்க தெரிஞ்சுக்க போறாங்க. ஸோ அவங்களுமே லைக் தே ஆர் லைக் பேபிஸ். ஸோ அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படின்றது வந்து ஆஸ் அ ஆங்கரா அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. அவங்க நிறைய கான்ட்ரவர்சி எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் உள்ள போயிருக்காங்க. இப்போ அந்த நேமை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு உண்மையா அவங்க நினைக்கலாம். ஏன்னா நிறைய பேர் நெகட்டிவ் பப்ளிசிட்டி மூலியமா தான் டார்கெட் பண்ணி உள்ள போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நிஜமாவே இருக்கலாம் நம்ம வந்து இந்த நேமை நம்ம மாத்தணும் அப்படின்னு தான் நிறைய பேர் உள்ள சொல்லிட்டும் இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு வழி வகுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது வந்து கண்டிப்பா அந்த பொறுப்பு வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு இருக்கு. ஸோ ஆனா இவரே ஒவ்வொரு வாட்டியும் டேமேஜ் பண்றது அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணும், மென்டலி அவங்கள ரொம்ப ஷேட்டர் ஆக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. இத கொஞ்சம் மாத்தினா பெட்டரா இருக்கும். சூப்பர். ஏன்னா 36 நிமிஷம் பேசியிருக்கோம், 36 நிமிஷம் பேசுறோம். 36 நிமிஷமும் அவரை பத்தி பேசுற அளவுக்கு இன்னைக்கு போயிருதுன்னா அப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து அவர் ஷோ ஸ்டீலரா இருக்கிற நினைக்கிறாரா, இல்ல மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து அட்லீஸ்ட் வந்துட்டு இந்த வீக்கெண்ட் எபிசோட்லயோ முன்னாடி நீங்க சொல்ற மாதிரி கமலஹாசன் அவரோட பேசும்போது வந்து என்ன விஷயங்கள் இருக்கு, என்ன பிரச்சனை, இதெல்லாம் சால்வ் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ள சில விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கோங்க, அதெல்லாம் எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது விட்டு போயிருவாரு அவர் கமல். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயத்தை விட்டுட்டு போலாம். அவங்களுக்கான ஒரு ஸ்கோப்பே கொடுக்காம இவர் எடுக்கிறதுனால என்ன நடக்க போகுது தெரியல. ஏன்னா அவங்கலாம் வந்து இது மூலமா எங்கேயாவது போகணுன்றதா இந்த ஷோக்கு வராங்க. நீங்க ஏற்கனவே ஹோஸ்ட், இதுல நீங்க கிடைக்க போகுதுன்றது தெரியல. ரைட், ஓகே. அதோட வந்துட்டு ராஜேஷ் அண்ணாவோட க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரேன். நீங்க என்ன முடிக்கலாமா? எஸ்பிஆர் நீங்க சாரி நான் வேற ஒருத்தர் பேசுறேன். எஸ்பிஆர் சொல்லுங்க. எஸ்பிஆர் என்ன க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் என்ன இன்னைக்கு சொல்லுங்க. ஒரு அதாவது விஜய் சேதுபதி நீங்க சொல்ற மாதிரி பிரியா, விஜய் சேதுபதி வந்து அவர் தான் ஷோ ஸ்டீலர் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கிறாப்புல. அதுல இன்னும் முக்கியமா வந்து இந்த அழ வச்சு இன்னும் யாருன்னா ட்ரிகர் பண்ணி பார்க்கணும், நம்ம சொல்றதுல யாருன்னா அழுதுருவாங்களா, பெர்ஃபார்ம் பண்ணிருவாங்களா, அதை வச்சு அடுத்த வாரம் ஓட்டலாமா, அதை வச்சு நம்மளுக்கு ஒரு இது கிடைச்சிருமா அப்படின்னு அவர் பண்ணுகிறாப்புல. மொத்த பேரையுமே வந்து திட்டாரு. பாராட்டவங்க யாருமே கிடையாது, அதாவது திட்டாதவங்க யாருமே கிடையாது, பாராட்டவங்க வெகு சில பேர் தான். அதுல சொல்லணும்னா வந்து அதாவது திவாகர ஒரு பாராட்டினாப்புல, மற்றபடி ரொம்ப பெருசாலாம் ஒண்ணும் சொல்ல. துஷார்ன்ற பையனை வந்து அந்த பையனே அவன் சொல்லிக்கிறாப்புல, நான் ரொம்ப அமைதியானவன், எனக்கு பேசவே பிடிக்காது இந்த மாதிரி சொல்லிக்கிறாப்புல. அதே மாதிரி இந்த ஒரு பையன் சம்ருதீனை வந்து நீதான் பாலிடிக்ஸ் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு இருக்காப்புல. இவரே வந்து பல ட்விஸ்ட வந்து இவரே வச்சு விடுறாப்புல, இவரே வந்து சொல்லி விடுறாப்புல. அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து ஆரம்பத்துல வந்து ஷோல வந்து பெரிய அளவுக்கு வந்து மூவ்மெண்ட் இல்ல, சண்டை இல்லைன்றதால தலகை வந்து இறங்கி இந்த வேலையை பண்றாப்புல. போக போக வந்து அவங்களே அச்சு உருளும் போது இவர் வந்து கும்முன்னு ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. தேங்க்யூ எவ்ரிவன். சூப்பர். இன்னைக்கு வந்து நடந்த இந்த எபிசோட பத்தி பேசியிருக்கிறோம். நாளைக்கு எபிசோடாவது அட்லீஸ்ட் வந்துட்டு இந்த கண்டஸ்டன்ஸுங்களை பத்தி பேசுவதற்கான ஸ்கோப்பை கொடுக்குறாரா இந்த ஆளு அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் பிரியா, எஸ்பிஆர் அண்ட் தேவ். நாளைக்கு பார்ப்போம். See you guys.